ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டிக்கெட் விலையை உயர்த்தாமல் போக்குவரத்து துறை வருவாயை பெருக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், போக்குவரத்து துறை தொடர்பா முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு? மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்களின் போது போக்குவரத்து துறை சம்பந்தமான ஆய்வுக் கூட்டத்துல குளிர்சாதன பேருந்துகள் 2000 பேருந்துகளை வாங்குவதற்கான நடவடிக்கையை துறை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த 2000 குளிர்சாதன பேருந்துகள் வாங்கப்படும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய டிக்கெட் கட்டணத்துல ஏதாவது கட்டண உயர்வு இருக்குமா என்ற கேள்வி எழுந்தது. அது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரியிடம் கேட்டபோது பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலே போக்குவரத்து துறையில வருவாயை பெருக்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது அப்படிங்கிறது முதல் கட்ட தகவல். அதே நேரத்துல இந்த போக்குவரத்து துறையில 2000 குளிர்சாதன பேருந்துகள் வாங்கப்படுகிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகள். அதே நேரத்துல பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் வருவாயை பெருக்கக்கூடிய நடவடிக்கையில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பேருந்துடைய டிக்கெட்டுடைய பின்புறத்துல விளம்பரம், அதே நேரத்துல பேருந்துகள்ல விளம்பரம், பேருந்து நிறுத்தமிடம், பணிமனை இவற்றெல்லாம் விளம்பரங்கள் வாயிலாகவும் வருவாயை பெருக்குவதற்குண்டான திட்டமிடங்கள் எல்லாம் சலுகைகள் எல்லாம் கொடுத்து அதன் அடிப்படையில போக்குவரத்து துறையில வருவாயை பெருக்குவதற்குண்டான திட்டமிடங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது போக்குவரத்து துறை என்பது சேவைத்துறையாக இருந்தாலும் வருவாயை பெருக்குவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல பேருந்து கட்டணத்தை உயர்த்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தலாக துறைக்கு வழங்கியுள்ளார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.